ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. பாஜ்ரா இந்த 10 டே கேப்பில் இந்த ட்ரைனிங்கில் ஸ்டார்டிங் 11ல் இடம் பிடிச்சிருப்பான். ஸோ பாஜ்ராவோட ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கு இசாகி ஆர்வமாக இருப்பான். அண்ட் பாஜ்ரா டெம்போவை கொஞ்சம் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே டிஃபெண்டர்ஸை நோக்கி வருவான். இந்த மேட்ச்சில் என்னோட டான்ஸ் எப்படி இவங்ககிட்ட காட்டலாம் அப்படிமா அண்டு 10 டேஸ்க்கு முன்னாடி என்னாச்சுன்னு கட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த ஸ்பெயின் விங்கில் அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்லேஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் லாவினோவும் அதே இடத்துல தான் இருப்பான். பிகாஸ் ஸ்பெயினோட மாஸ்டர் ஸ்ட்ரைக்கர் லாவினோ தான். ஸோ எங்களுக்கான ட்ரைனிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லும் போது, உங்களுக்கு ட்ரைனிங்கா, அதுவும் சாக்கரை பற்றி நான் நிச்சயமாக ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேன் அப்படிமா. நீங்கள் தானே இந்த விங்கோட மாஸ்டர் ஸ்ட்ரைக்கர், அப்போ நீங்கள் தானே சொல்லித்தரணுங்கும் போது, வேர்ல்டோட பெஸ்ட் ஆகிறதுக்கான டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும்னா அதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரணும், அதெல்லாம் வச்சு நானே பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக மாறி இருப்பேன்ல அப்படின்னு கேட்பான். அப்போ பாஜ்ரா சும்மா இல்லாமல் வேர்ல்டோட பெஸ்ட்டாக அது நோயல்னோவாச்சு நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது, என்ன தம்பி என் கூட சண்டை போட பார்க்குறியான்னு கேட்பான். இல்லை டிவியில் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு பாஜ்ரா சொல்லுவான். அண்டு இந்த இடத்துல இவனோட டாக்டிக்ஸை அப்படியே சொல்ல ஆரம்பிப்பான். நான் சாக்கரை ப்ளே பண்ணுற விதமே என்னோட ஓன் இமேஜினேஷன் தான். அண்ட் இமேஜினேஷனை விசுவலைசேஷனாக மாற்றி எனக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக் மென்டாலிட்டியை நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். பிரேசிலில் கிங்கா அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. அதாவது ஃப்ரீயாக உங்களோட பாடியை மூவ் பண்ணி டான்ஸ் மாதிரி ஃபுட்பால் ப்ளே பண்ணுறது தான் இந்த கிங்காங்கிற வேர்டுக்கு மீனிங். உங்களோட இமேஜினேஷனை இந்த சாக்கர் கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஓன் இமேஜினேஷனை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அந்த விசுவலைசேஷனை கேம்லேயும் நீங்கள் கொடுக்கணும். என்னோடய விசுவலைசேஷன் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னோட இந்த பட்டர்ஃப்ளை இமேஜினேஷனை வச்சு தான் நான் ஃப்ரீயாக மூவ் பண்ணி என்னோடய பாடியை வச்சு இந்த அளவுக்கு நான் ஒரு வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாறுற அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான். இப்படி பேசிகிட்டே இவங்க முன்னாடி ஸ்கில் பண்ணி காட்டிகிட்டு இருப்பான். இப்போ பாஜ்ரா இவங்கிட்ட இருந்து பாலை பிடுங்கி அவன் வந்துட்டு ஸ்கில் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த லாவினோ, இதே தான் உன்னோட இமேஜினேஷனை வச்சு நீ உன்னோட ஸ்டைல் ஆஃப் பிளேவை நீ காட்டணும், உன்னோட ஒரிஜினாலிட்டியை வேறு யாராலையுமே தொட முடியாது, அதை நீ மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு லாவினோ சொல்லி முடிப்பான். அங்கே இசாகி எப்படி கைனெட்டிக் விஷன் ட்ரைனிங்லாம் போனானோ, இங்கே அதே மாதிரி 3D மோஷன் கேப்சர் அனலைசிஸில் நம்ம பாஜ்ரா இருப்பான். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ட்ரைனிங் அண்ட் மெடிடேஷன் ட்ரைனிங்கை பண்ணிருப்பான். இமேஜினேஷனுக்கு மெடிடேஷனும், அந்த இமேஜினேஷனை ப்ளே பண்ணுறதுக்காக பாடிக்கு ஃபிசிக் ட்ரைனிங்கும் பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா லாவினோவை மீட் பண்ணி சொல்லுவான், என்னோடய விசுவலைசேஷனை நான் ஓனாக வச்சுருக்கேன், அதுக்கு பேர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். பட் இப்போ அந்த மான்ஸ்டரை நான் தாண்டி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அப்போ லாவினோ கேட்பான், உன்னோட மான்ஸ்டர் இப்போது தொலைஞ்சிருச்சா, காணாமல் போயிடுச்சான்னு கேட்கும்போது, இல்லை அது இப்போ நான் கூப்பிட்டேன்னா அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உன்னோட ட்ரைனிங் இன்னும் சிம்பிள் தான், அந்த மான்ஸ்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்று அண்ட் அதை தாண்டி போகிறதுக்கு முயற்சி செய்ய, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் பாஜ்ராவை ரியலைஸ் பண்ணுவான், அவனோட மான்ஸ்டரை ஒரு கைடாக வச்சு இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணும் அப்படின்னு. இப்போ திரும்ப கட் பண்ணி மேட்ச்கிட்ட கண்டினியூ பண்ணுவாங்க. பாஜ்ரா வழங்க போல அவனோட ட்ரிப்ளிங்கை வச்சு அங்கேருந்த டிஃபெண்டர்ஸை தாண்டி போயிட்டு இருப்பான். பட் இந்த டைம் அவனோட ட்ரிப்ளிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத இசாகி நோட் பண்ணுவான். பாலை ரொம்பவுமே ஸ்மூத்தாக லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்கு நடுவில் மூவ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பர் பாடியை மூவ் பண்ணாமல் வச்சுருக்கான், அவனோட லெக்ஸ் மட்டும்தான் மூவ் பண்ணுது. இப்போ அவன் முன்னாடி இருந்ததை விடவே அதிகமாக ஃப்ரீயாக மூவ் பண்ணுறான். அண்ட் அவனுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவசரப்பட்டு அந்த டிஃபெண்டரை தாண்டி போகணுன்னு அவன் முயற்சி செய்யலை. டிஃபெண்டர் என்ன முடிவெடுக்கிறான்னு யோசித்து அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனோட டிசிஷன் எடுக்கிறான். பாஜ்ரா டிஃபெண்டரோட மூமெண்ட்டெல்லாம் அவனே இமேஜினேஷன் பண்ணி அதுக்கான விசுவலைசேஷன் வச்சு அதுக்கப்புறமா ட்ரிபிள் பண்ணி டிஃபெண்டரை பாஸ் பண்ணுறான். அண்ட் இதை தான் பாஜ்ராவோட புது ட்ரிப்ளிங் ஸ்டைல், கிங்கா எக்ஸ் மான்ஸ்டர். அண்ட் அப்போ இசாகி யோசிப்பான், நீ பாஜ்ரா என்னோட இமேஜினேஷனை தாண்டி இப்போ முன்னேறிட்ட, இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பாஜ்ராவுக்கு முன்னாடி குனிகாமி வருவான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.